ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the HCF and LCM of 12, 21 and 15. ஸோ 12, 21, 15ஓட HCF and LCM ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த நம்பர்ஸோட HCF, LCM ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 12 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 அப்படின்னா இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு 2ஆல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 12ல 6 2s இருக்கும். எகெயின் 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 3. ஸோ அப்போ 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 2 ஸ்கொயர் இன்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி 21ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 21 3ஆல் போடுறீங்க அப்படின்னா 7 இருக்கும். ஸோ 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ 21 3 இன்டு 7 அப்படின்னு எழுதிக்கலாம். தென் 15 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ 15 5ஆலையும் டிவைட் பண்ணலாம், 3ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஸோ 5 0ல முடிஞ்சா எப்போதுமே அந்த நம்பர்ஸை 5ஆல் டிவைட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா 3 5 are 15. ஸோ 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ 15 வந்து 3 இன்டு 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்கிறதுல ஏதாவது காமனாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ இங்கே காமனாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வந்து 3 நம்பர்ஸ்லையும் காமனாக இருக்கு. ஓகேவா? ஸோ 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் 3, தென் ஹியர் ஆல்சோ 3. சாரி 3. ஓகே. ஸோ இப்போ 3ஐ ஃபர்ஸ்ட் காமனாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா காமனாக இருக்கிறது, பவர் அதிகமாக இருக்கிறது சூஸ் பண்ணிக்கணும். இங்கே எல்லாத்துலேயுமே 3 தான் காமனாக இருக்கு, பவரும் சேமாக இருக்கு, அதனால 3 அப்படி சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேற ஏதாவது காமனா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இங்க எதுவுமே காமனா இல்லை அப்படிங்கிறதுனால நான் 2 ஸ்கொயர் தென் 5 இன்டூ 7 ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத சூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 இன்டூ 5 இன்டூ 7 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 420 கிடைக்கும். ஓகேவா? HCF அப்படின்னா எல்சிஎம்ல வந்து காமன் பவர் அதிகமா இருக்கிறத சூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறதையும் எடுப்பீங்க. பட் HCFல என்ன அப்படின்னா காமனா இருக்க டேர்ம்ஸை மட்டும்தான் எடுக்கணும், அதுலயும் மினிமமா பவர்ஸ் இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க எல்லாத்துலயுமே 3 காமனா இருக்கு, ஸோ பவர் சேமா தான் இருக்கு, அப்ப 3 தான் HCF. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ HCF 3, LCM வந்து 420. Let's see the question. The product of LCM and HCF of smallest prime number and the smallest composite number. So இப்போ நம்ம smallest prime number and smallest composite number ஓட HCF LCM find பண்ணி அதோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரியணும். ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ அப்படி டிவைட் ஆகுறதுன்னு யோசிக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பிரைம் நம்பர் அப்படிங்கிறது அந்த நம்பர் ஒன்னாவது டேபிள் தென் அந்த நம்பரோட டேபிள்ல மட்டும்தான் வரணும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். ஓகே. ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் காம்போசிட் நம்பர், ஸோ பிரைம் இல்லாத நம்பர்ஸை காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2க்கு அடுத்த நம்பர் 3, 3யும் பிரைம் நம்பர் தான். அதுக்கு அடுத்த நம்பர் 4, 4 1 2 4ஆல டிவைட் ஆகும். ஸோ 1 4 தவிர்த்து 2 ஆலையும் டிவைட் ஆகுறதுனால அதை காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகே. ஸோ இதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா 2 வந்து 1 into 2ன்னு எழுதிப்போம், 4 வந்து 2 ஸ்கொயர் அந்த மாதிரி எழுதிப்பீங்க. ஸோ இப்போ இதோட எல்சிஎம், ஸோ எல்சிஎம் என்ன சொன்னேன், பவர் காமனா இருக்கிறது, பவர் அதிகமா இருக்கிறது எல்லாம் சூஸ் பண்ணிக்கணும். அது போக எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்க இதெல்லாம் காமனா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 ரெண்டு நம்பர்லயும் 2 காமனா இருக்கு, பவர் அதிகமா இருக்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 ஸ்கொயர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ எல்சிஎம் வந்து 4. HCF என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கிறது மட்டும்தான் சூஸ் பண்ணும். ஸோ இந்த நம்பர்ஸ்ல வேற எதுவுமே இல்ல, 1 நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ 2 மட்டும்தான் ரெண்டு நம்பர்லயும் காமனா இருக்கு. ஸோ பவர் அதிகமா இருக்கிறது எல்சிஎம்க்கு எடுத்தாச்சு, பவர் கம்மியா இருக்கிறத HCFக்கு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ HCF என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2. ஸோ இப்போ HCF இன்டி LCM, ஸோ HCF 2 இருக்கு இல்லையா, தென் LCM 4 ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் 8. So 8 is the correct answer. Let's see the next question. So we need to find the LCM of smallest prime number and smallest 2-digit number. So நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் smallest prime number என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். So 2 is the smallest prime number. Then smallest 2-digit number. So first 2-digit number 10 தான். So அதுதான் smallest 2-digit number. So அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 and 10 ஓட LCM find பண்ணோம்.
ஸோ நீங்கள் எல்சிஎம் என்ன பண்ணுவீங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணி தென் அதில் காமனாக இருக்கிறது பவர் அதிகமாக இருக்கிறது சூஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிறதையும் சூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக எல்சிஎம் ஃபைன் பண்ணுற மெத்தட். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 10 is a multiple of 2. ஸோ மல்டிபிள் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ 2 இருக்கு இல்லையா, ஸோ 2ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை இருக்கு அப்படின்னா நமக்கு பிக் நம்பர் தான் எல்சிஎம் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ 2 is a multiple of 10. 2ஓட ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடைக்கு. ஸோ அப்போ இங்கே பிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 தான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 and 10 is nothing but 10. ஸோ இதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்றீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்ளா இருக்கு அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து ஹெச்சிஎஃப் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்சிஎம்னா மல்டிபிள்ஸ்ல பிக்கஸ்ட் நம்பர் எல்சிஎம், ஸ்மாலஸ்ட் நம்பரை ஹெச்சிஎஃப் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ த எல்சிஎம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் 2 digit number is nothing but 10.